சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். முதல் முறையா எம்எல்ஏவா தேர்வாகி இருப்பவங்களுக்கு அரசு சார்பில் கார் அப்புறம் அலுவலக உதவியாளர் வசதி செய்து தர முதலமைச்சர் விஜய் திட்டமிட்டிருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. இது பற்றி விவரிக்கிறார் தொகுப்பாளர் கவிதா. நன்றி வருணன். நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியலில் இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் பேசப்பட்டு வருது. சட்டமன்றத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சு வந்திருக்க புது எம்எல்ஏக்களுக்கு அரசாங்கமே கார் வாங்கி தர போறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. மக்கள் பிரச்சனைகளை நேரில் போய் பார்க்க வண்டி வசதி இல்லாம, சொந்தமா கார் வாங்கவும் வழி இல்லாம சில புது எம்எல்ஏக்கள் ரொம்பவே சிரமப்படுறதா சட்டமன்றத்திலேயே கோரிக்கை எழுந்துச்சு. இதை கணக்கில் எடுத்துக்கிட்டதால ஃபீல்டு ஒர்க் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசு இந்த யோசனையை பரிசீலிச்சுட்டு வரதா சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் பொதுவாக எம்எல்ஏவாகி அமைச்சர்களாக ஆனவங்களுக்கு மட்டும்தான் அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக கார் வழங்கும் நடைமுறை ஏற்கனவே இருக்கு. ஆனால் எம்எல்ஏக்களுக்கு அரசாங்கமே சொந்தமாக கார் வாங்கி கொடுத்ததில்லை. அவங்களுக்கு பயணப்படி, அதாவது வெஹிக்கல் அலோவன்ஸ், அப்புறம் கடன் வசதி மட்டும்தான் தருவாங்க. ஆனால் இப்போ திடீர்னு ஒரு யோசனை வர சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல 2026 சட்டமன்ற தேர்தலில் முன் எப்போதுமே இல்லாத வகையில் மிக அதிக எண்ணிக்கையிலான புதிய உறுப்பினர்கள், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் தேர்வாகி இருந்தாங்க. புதிய அரசியல் வரவான தமிழக வெற்றி கழகம் களமிறங்கி வெற்றி பெற்ற 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களில் பெரும்பாலானவங்க முதலமைச்சர் விஜய் உட்பட அனைவருமே முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ளே வந்திருக்காங்க. இதே போல திமுக, அதிமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகளிலும் சில புதுமுகங்கள், இளைஞர்கள் மற்றும் பெண்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க. இதனால தற்போதைய 17வது சட்டமன்றத்தில் மொத்தமுள்ள 234 உறுப்பினர்கள்ல பாதிக்கும் மேற்பட்டவர்கள், அதாவது 55% மேற்பட்டவங்க முதல் முறை எம்எல்ஏக்களாக இருக்காங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 145 பேர் முதல் முறையா எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அதாவது சட்டமன்றத்தில் இருக்கிற எம்எல்ஏக்களில் 60%க்கும் அதிகமானவங்க புதுமுகங்கள். மீதமுள்ள 89 பேருக்கு ஏற்கனவே சட்டமன்ற அனுபவம் இருக்கு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த முறை சட்டமன்றத்தில் புதுமுக எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை தான் அதிகம். அதுலயும் டிவிகேவில் இருந்து 93 பேர் முதல் முறை எம்எல்ஏக்களாக ஆகியிருக்காங்க. இப்போ நடந்து முடிந்த அடுத்த இரண்டாவது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழக சட்டமன்றத்தில் விசிக எம்எல்ஏ ஜோதிமணி ரொம்ப யதார்த்தமான ஒரு கோரிக்கையை சபாநாயகர் முன்னாடி வச்சாங்க. அது என்னன்னா, எனக்கு பெருசா ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் கிடையாது, ஆனால் தொகுதி ரொம்ப பெருசா இருக்கு, மூளை முடுக்கெல்லாம் நேரில் போய் பார்க்க சொந்தமாக கார் கிடையாது, வாடகைக்கு எடுத்து போகிற அளவுக்கு வசதியும் இல்லை. இது என்னோட பிரச்சனை மட்டும் இல்லை, இந்த அவையில் இருக்கிற பல எம்எல்ஏக்களோட நிலைமையும் இதுதான் அப்படின்னு அவர் ஒரு கோரிக்கையை முன் வச்சாரு. அதனால மக்கள் பணிகளை ஒழுங்கா செய்ய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு சார்பில் காரும் கூடவே ஒரு உதவியாளரையும் நியமிச்சு தரணும் அப்படின்னு வெளிப்படையாவே பேசி ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்க. இந்த கோரிக்கையை கேட்ட சபாநாயகர், நம்ம முதலமைச்சர் ரொம்பவே கனிவான மனசு கொண்டவர், கண்டிப்பா இதை நல்லபடியா பரிசீலனை பண்ணுவாரு அப்படின்னு நம்பிக்கை கொடுத்து அந்த மனுவை அப்படியே முதலமைச்சரோட கவனத்துக்கு அனுப்பி வச்சாரு. இப்போ விசிக எம்எல்ஏ ஜோதிமணி சட்டமன்றத்தில் இது குறித்து பேசிய காட்சிகளையும் நம்ம பார்க்கலாம். மக்களை சந்தித்து மக்களுக்கு பணி செய்யணுன்ற அளவுக்கு வாகன வசதி இல்லை ஒன்று. ரெண்டாவது, ஒரு செயலாளரை கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து செய்கிற அளவுக்கு வசதி இல்லை. இப்படி தான் இன்னைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கால்வாசி பேர் இருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அதில் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உதவி செய்கின்ற வகையில் நீங்கள் அவங்களுக்கு வாகன வசதி மற்றதை செஞ்சு கொடுக்கணும். இப்போ 145 புது எம்எல்ஏக்களுக்கும் மக்கள் பணியை பார்க்க அரசு செலவில் ஆளுக்கு ஒரு கார் தரதா வச்சுப்போம். தோராயமா ஒரு காருக்கு 8 லட்சம் ரூபாய்னு பட்ஜெட் போட்டா கூட மொத்தமா எவ்வளவு செலவாகும் தெரியுமா?
11 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவாகும். இப்போ சட்டப்பேரவைக்கு முதல் முறையா தேர்வாகி வச்சிருக்கிற புது எம்எல்ஏக்களுக்கு கார் மற்றும் உதவியாளர்களை அரசு சார்பில் வழங்குவது குறித்து முதலமைச்சர் விஜய் இன்னைக்கு ஆலோசனை நடத்தியிருக்காரு. தலைமை செயலக வட்டாரங்கள் சொல்றபடி பார்த்தா தொகுதி அலுவலகத்துக்கு ஒரு கார் என்ற அடிப்படையில் இந்த வாகனங்களை வழங்கி அதை அந்தந்த தொகுதி எம்எல்ஏக்கள் மக்கள் பணிகளுக்கு பயன்படுத்தி கொள்ள திட்டமிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. எளிய பின்னணியிலிருந்து வந்த களப்பணி செய்ய சிரமப்படும் புதிய எம்எல்ஏக்களுக்கு இது மிகப்பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு ஒரு தரப்பு வரவேற்றாலும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.